மக்களுக்கு ஒண்ணுனா நான் அந்த இடத்துல நிற்பேன். இந்த மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா விஜய் அந்த மக்களுக்காக வந்து நிற்பேன். மயிர நிற்பேன். உன்னுடைய கூட்டத்துக்கு கரூர்ல வந்து 30 பேர் செத்துட்டாங்க சார்னு ஏர்போர்ட்ல பத்திரிகையாளர்கள் கத்தும் போது கூட திரும்பி பார்க்காம ஓடுன ஓடுகாலி நீ வந்து திமுகவை பத்தி பேசுறியா? இன்னைக்கு ஈரோட்டுல விஜய் பேசியிருக்கிறத பத்தி தான் மொத்தமா டீகோட் பண்ண போறோம். முழுக்க திமுகன்னு ஒப்பாரி வச்ச விஜய், தற்குறி விஜய், இவனுக்கு எதுவுமே தெரியாது, எழுதி கொடுக்கிறவனுக்கு எதுவுமே தெரியல அப்படிங்கறதா இங்க உண்மை. ஏன் அப்படி சொல்றீங்களா? தமிழ்நாட்டுல 207 பள்ளிகள் மூடப்பட்டிருக்கான். டாஸ்மாக் கடைகளை திறந்தீங்க, பள்ளிக்கூடத்தெல்லாம் மூடிட்டீங்க. 207 பள்ளிக்கூடங்கள் மூடப்பட்டிருக்கு. கல்வியில இன்னைக்கு எல்லாருக்கும் கல்வி கிடைச்சிட்டா அப்படின்னா இல்ல அப்படிங்கிற தற்குறி விஜய். எவன்டா உனக்கு இதெல்லாம் எழுதி கொடுக்குறான்? பாண்டிச்சேரியில போய் ரேஷன் கடை இல்லைன்னு சொல்லி செருப்படி வாங்கிட்டு வந்த பத்தாதுன்னு இன்னைக்கு தமிழ்நாட்டில் 207 பள்ளிகளை மூடிட்டோமா. 2021-24 இந்த காலாண்டுல திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு கிட்டத்தட்ட 72 பள்ளிகள் வந்து இன்னைக்கு அதிகமாக இருக்கு. அதாவது புதிதாக தொடங்கப்பட்ட பள்ளிகள். தமிழ்நாட்டில் பள்ளிகள் எங்குமே ஒரு பள்ளிக்கூடம் கூட மூடப்படல கடந்த 4.5 ஆண்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில. அப்படி இருக்கும்போது எவன்டா இந்த டேட்டா உனக்கு கொடுத்தான்? அடைய தற்குறி வெண்ண. இதெல்லாம் முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு போய் பேசணும். வாயில வந்ததெல்லாம் போய் பேசக்கூடாது. சினிமா டைலாக் எல்லாம் ஒப்பிக்க கூடாது. மக்களுக்காக நிற்பானா? கிழிச்ச மக்களுக்காக நீ நின்று இந்த திருப்பரங்குன்ற மக்களுக்காக நீ போனியா? அதை பத்தி வாயே திறக்கல. கவின் ஆணவ படுகொலை செய்யப்பட்டான், அதுக்காக போய் நின்னியா? அதை பத்தி பேசினியா? வாயே திறக்கல. இன்னைக்கு ஈரோட்டுக்கு பக்கத்துல இருக்க கரூர்ல ஒரு துயர சம்பவம் உன்னால நடந்தது, உன்னோட கட்சி கூட்டத்தில் நடந்தது, நீ செஞ்ச அசம்பாவித்தால நடந்தது. அதை பத்தி இன்னைக்கு ஒரு வருத்தம் இல்ல, அவங்களுக்கு ஒரு ஆழ்ந்த இரங்கலை தெரிவிப்போன்னு அதை கூட பத்தி பேசல. கொஞ்சம் கூட பேசாம திமுகன்னு பிராண்டி வைக்கிற. என்ன பத்தி தான் பேசுறாங்க. யாரா உன்னை பத்தி பேசினா? கிடையாது. இளைஞரணி சந்திப்பு கூட்டம் 91 தொகுதியிலிருந்து இளைஞரணி நிர்வாகிகளை சந்தித்தாரு முதல்வர். அதுல வந்து பேசும்போது கூட உன்னை ஒரு இடத்துலயும் பேசலடா. உன்னை ஒரு ஆளா கூட டேஷா கூட மதிக்கல திராவிட முன்னேற்ற கழகம். ஆனா என்ன பத்தி தான் பேசுறாங்க. என்ன பயந்துட்டீங்களா அப்படின்னா, இந்த வடிவேலு இந்த படத்துல காமில நானும் ரவுடி தான் அத மாதிரி இருக்குடா நீ பேசுறது. எஸ்ஐஆரை பத்தி வாயே திறக்கல. பாஜகன்னு ஒரு வார்த்தை அங்க பேசிருக்கியா? யாரும் கொள்கை எதிரின்னு பாஜக தான் என் கொள்கை எதிரி மோடின்னு வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்திருக்கா? கரூர் இன்சிடென்ட்க்கு பிறகு நீ வாய் திறந்து மோடின்னு இது வரைக்கும் பேசிருக்கியா? இல்ல. அப்புறம் திருப்பரங்குன்றத்தில் அந்த மக்களுக்காக போய் நின்னியா? இல்ல. நான் பேசுறது அரசியலே இல்லைன்னு சொல்றாங்க. ஆமாண்டா வெண்ண, நீ பேசுறது அரசியலே இல்ல. ஈரோடு மாவட்டத்தில் நடக்கிற பிரச்சனைகளை பத்தி பேசுனியா? தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லையா? அதை பெண்கள்கிட்ட நீங்களே கேட்குறீங்க. இந்தியாவிலேயே அதிகமாக பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு. எவன்டா உனக்கு எழுதி கொடுக்குறா? தமிழ்நாட்டில் 207 பள்ளிக்கூடத்தை மூடிட்டாங்கிற, பாண்டிச்சேரியில் ரேஷன் கடை இல்லைங்கிற, தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லைங்கிற, ஒண்ணுமே தெரியல. அதனாலதான் உன்னை சொல்றேன் தற்குறின்னு. இன்னும் சில தற்குறிகள் கூட்டத்துக்கு வந்த தற்குறி சொல்லுது, என் வீட்டுல 9 பேர் இருக்காங்க, எல்லாரும் விஜய்க்கு தான் ஓட்டு போடணும், ஓட்டு போடலன்னா நான் விஷம் வச்சு கொன்னுடுவேன். டே, எப்படிப்பட்ட ஆள்டா நீங்கெல்லாம்? குடும்பத்தில் உள்ளவன விஷம் வச்சு கொள்ளுவோங்கிற ஆவர்த்தி. இதெல்லாம் இந்த நாட்டில் வந்து என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. தமிழ்நாட்டு அரசின் சாவக்கேடுறா நீனு. திமுக ஒரு தீய சக்தி, டிவிக்கே ஒரு தூய சக்தி. என்ன பஞ்சு டைலாக்கா பேசுற? சரி, திமுக தீய சக்தி தான் ஒன்றிய பாஜகவுக்கு எதிராக தொடர்ந்து இங்க பேசிட்டு இருக்கு. என்ஆர்சிக்கு எதிராக இங்க மக்களை திரட்டி போராட்டம் செஞ்சது. 100 நாள் வேலை திட்டத்துக்கு பணம் கொடுக்கலன்னு 2000 கோடி அதை கண்டிச்சு போராட்டம் பண்ணது. இன்னைக்கு பாஜக கொண்டு வர அத்தனை விஷயங்களுக்கு எதிராக இன்னைக்கு நின்று இந்த தடுத்து இன்னைக்கு அரணாக செயல்படுகிறது திமுக. ஏன் ஒட்டுமொத்த இந்த சங்கிகளுக்கு எதிராகவே இந்திய அளவில் ஒரு கூட்டணி அமைப்பதற்கு காரணமாக இருந்தது திமுக. அப்படிப்பட்ட பாஜகவுக்கு தான்டா நான் தீய சக்தி. அப்படி பாஜகவின் ஏஜெண்டாக, பாஜகவின் எடுப்பாக, பாஜகவின் கைக்கூலியாக வந்து நிற்கிற சில்லற விஜய், உனக்கு நாங்க தீய சக்தி தான்டா. அப்படிதான் தெரியும். ஏன்னா நீ சங்கியின் கைக்கூலி இருக்கிற உனக்கு நாங்க தீய சக்தி தான்டா தெரியும். மக்களுக்கு தெரியும் நாங்கள் எப்பேற்பட்டவர்கள் என்று. போய் மக்கள்கிட்ட கேட்டுப்பார். அப்ப இதெல்லாம் வந்து சார் அப்படிதான் சார் போட்டிருக்கு. 207 பேர் யார் எழுதி கொடுத்தா? ஆடிட்டர் குருமூர்த்தி எழுதி கொடுத்தானான்னு தெரியல. 207 பள்ளிக்கூடத்தை மூடிட்டாங்க சார். தயவு செய்து படிடா தற்குறி, படிடா பரமாங்கிற மாதிரி தயவு செய்து படிடா தற்குறி விஜய். படிக்காம இப்படி பேசி அசிங்கப்படுறியடா அப்படின்னு தான் சொல்ல தோணுது.